ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனி நாம தி வால்டமர் லெகசிங்கிற ஒரு ஹாரர் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட ஆரம்பத்திலே ஒரு கம்பெனில எட்வார்டோ அப்படிங்கிற ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவனோட அசிஸ்டன்டான ஆனா அப்படிங்கிறவங்க கை நிறைய வந்துட்டு ஏதோ டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த வால்டமர் மேன்ஷனை நம்ம ஆக்ஷன்ல விடணும், அதனால அந்த இடத்தோட ப்ராப்பர்ட்டியை செக் பண்றதுக்காக நீங்க போகணும் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட இவனும் இன்னும் 20 நாள்ல எனக்கு இன்னொன்னு ஒரு வேலை இருக்கு, என் வேலையெல்லாம் விட்டுட்டு எதுக்காக நான் இந்த ப்ராஜெக்ட் எடுக்கணும், அதே மாதிரி இந்த வீட்டை பாக்குறதுக்காக ஒருத்தவனை அனுப்பி விட்டுருந்தாங்களே அவன் என்ன ஆனா அப்படின்னு கேட்கும்போது இந்த லேடியும் அவன் என்ன ஆனா அப்படிங்கறதே தெரியல, அவன் ஆள் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. எட்வார்டோவும் கண்டிப்பா அந்த வீட்டுல ஏதாவது பழைய ஒரு ஆன்டிக் பீஸ் இருக்கும், அதை திருடிட்டு தான் ஓடி இருந்திருப்பான். இந்த மாதிரி ஆளுங்களை நம்பவே முடியல. அதே மாதிரி நம்மளோட சம்பளத்துல இருந்தா அந்த திருட்டு போன பொருளுக்கான காசை பிடிப்பாங்க. அதே மாதிரி என்னோட ஆள் யாராவது ஃப்ரீயா இருந்தாங்க அப்படின்னா மட்டும்தான் அந்த மேன்ஷனுக்கு அனுப்ப முடியும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப ஆனாவும் வந்துட்டு லூசியா தான் வந்துட்டு ஃப்ரீயா இருக்காங்கல்ல, அவங்கள அனுப்பலாமே அப்படின்னு கேட்கும்போது இவனும் லூசியாக்கு எதுக்காக இப்ப கால் பண்ண சொல்ற, அவங்களே லீவ் கேட்டுட்டு கொஞ்ச நாள் வீட்டுல இருக்காங்க, அவங்களுக்கு இப்பவே நம்ம இந்த விஷயத்தை பத்தி சொல்லணுமா அப்படின்னு கேட்கும்போது ஆனாவும் நமக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறாங்க. எட்வார்டோவும் சரி அப்படின்னு சொல்றான். இப்ப லூசியா அவங்களோட வீட்டுல இருக்கும்போது காலிங் பெல் அடிக்கிற ஒரு சவுண்ட் கேட்குது. வெளியிலேயே பார்த்தா கொரியர் கொடுக்குற ஒரு ஆள் வந்துட்டு இல்ல சைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கொரியரை கொடுக்குறான். இவங்களும் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஓபன் பண்ணி பார்த்தா வால்டமர் மேன்ஷனோட அந்த ஒரு டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாமே இருக்கு. இதை பார்த்தோன்னே செம கடுப்பாகி உடனே இப்ப எட்வார்டோருக்கு கால் பண்றாங்க. நானே உங்ககிட்ட லீவ் கேட்டுட்டு தான் கொஞ்ச நாள் ஃப்ரீயா இருக்கலாம்னு சொல்லி வீட்டுல இருக்கேன், எதுக்காக எனக்கு ஒரு வேலையை போட்டு கொடுத்துருக்கு அப்படின்னு கேட்கும்போது எட்வார்டோவும் ஏன்னா நமக்கு வேற வழியே கிடையாது, இன்னும் கொஞ்ச நாள்ல அந்த மேன்ஷனை ஆக்ஷன்ல விட போறாங்க, அதனால நீ செக் பண்ணியே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் அதுக்கு தான் ஒரு ஆளை செக் பண்றதுக்காக அனுப்பி விட்டீங்களே அவன் என்ன ஆனா அப்படின்னு கேட்கறாங்க. அதே மாதிரி அவனோட பேர்ல இருந்துகிட்டு நான் இந்த வேலையை பார்த்தேன் அப்படின்னா எனக்கு எந்த ஒரு கிரெடிட்ஸுமே கிடைக்காது, எல்லாம் அவனோட பேருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்லும் போது எட்வார்டோவும் அந்த மேன்ஷனை பத்தி செக் பண்றதுக்காக அனுப்பி விட்ட ஆள் காணாம போயிட்டான், ஏதாவது திருடிட்டு போனானா என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரியல, அவன் வராததுனால அவனை அபிஷியலாவே நாங்க ஃபயர் பண்ணிட்டோம், அதனால அந்த கிரெடிட்ஸ் எல்லாமே உனக்கு தான் கிடைக்கும், எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லும் போது இவங்களும் யோசிச்சு பார்த்துட்டு சரி நான் போறேன்னு சொல்றாங்க. அப்படியே இந்த ப்ளூ பிரிண்டோட வீட்டை காட்டுறாங்க. இதை பார்த்த லூசியாவோட பூனையை ரொம்ப வித்தியாசமா நடந்துக்க ஆரம்பிக்குது. அடுத்த நாள் காலையிலேயே அந்த வால்டமர் மேன்ஷன் இருக்கிற அந்த இடத்துக்கு போறாங்க. இந்த மாதிரி வால்டமர் மேன்ஷன் எங்க இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது இங்க உள்ள சாண்டியாகோ அப்படிங்கிற இவனும் நீங்க சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க, அதே மாதிரி உங்களை நான் கேட் வரைக்கும் நான் போய் விடுறேன், ஏன்னா அந்த கேட் ரொம்ப வந்துட்டு துரு பிடிச்சிருக்கும், அதை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தள்ள வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்டு கிட்ட போயிட்டு அந்த கேட்டை தள்ளி உங்களை இப்போ உள்ள அழைச்சிட்டு வரான். உங்களை மாதிரியே இந்த வீட்டை பார்க்கறதுக்காக ஒரு ஆள் வந்தாரு, ஆனா அவர் என்கிட்ட குட் பை கூட சொல்லாம போயிட்டாரு, அந்த ஆளை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருந்தது, நீங்களும் அந்த மாதிரி போயிட வேணாங்கிற மாதிரி சொல்லும் போது இவங்களும் ஆமா அந்த ஆள் எங்க போனாருன்னே தெரியல, அவர் திரும்ப வேலைக்கும் வரல, இந்த வீட்டில் உள்ள ஏதாவது பொருளை திருடிட்டு போயிட்டாரான்னு கூட தெரியல, ஆனா கண்டிப்பா நான் வரும்போது உங்களை பார்த்து பேசிட்டு தான் நான் போவேன் அப்படின்னு சொல்றாங்க. லூசியா அந்த மேன்ஷனுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடியே வெளியிலேயே இந்த இடத்தோட ஓனரான அந்த வால்டமரோட கல்லறை இருக்கு. அப்படியே இந்த மேன்ஷனுக்கு உள்ள போறாங்க. அது ரொம்ப பால் அடைஞ்சு போய் ஒரே டஸ்டா அந்த பக்கம் இருக்கு. உள்ள போய் பார்த்தா நிறைய பழைய பழைய பொருள் எல்லாமே இருக்கு. இதை பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இந்த வீட்டை செக் பண்ண வந்தான பாப்லோ அப்படிங்கிற ஒருத்தவன் அவன் கண்டிப்பா ஏதாவது திருடிட்டு தான் போயிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதே மாதிரி எதிரில் ஒரு பெரிய பழைய பாக்ஸ் வேற இருக்கு. அதை போட்டோ எடுக்கிறதுக்காக கையில உள்ள கேமரா எடுத்து அதை போட்டோ எடுத்துட்டு அந்த கேமரா ஒரு ஓரமா வைக்கும் போது அந்த பக்கத்துல இருந்து யாரோ ஒருத்தவங்களோட உருவம் அந்த ஒரு கேமரால தெரியுது. அதே மாதிரி லூசியாக்கு இந்த இடத்துல யாரோ பேசுற மாதிரியான ஒரு சத்தம் கேட்குது. அப்படியே மேல அந்த பக்கம் படியில ஏறி போறாங்க. பார்த்தா ஏதோ ஒரு செவுரு உடஞ்சு போய் செவுத்துக்கு அந்த பக்கத்துல உள்ள ஒரு ரூம் இருக்கு. இது என்ன ரொம்ப வித்தியாசமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள நடந்து போறாங்க. ஒரு ஸ்ட்ரக்சர் மேலே எதையும் ஒருத்த போட்டு மூடி இருக்காங்க. அதை பார்க்கும் போதே உங்களுக்கு பயம் வருது. அப்படி எதை தான் மூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா இந்த பாப்லோ இந்த இடத்துல செத்து கிடக்குறான். அவனோட உடம்ப யாரோ அடிச்சு கிழிச்சு வச்ச மாதிரி இருக்கு. இதை பார்த்தவங்க பயந்துடுறாங்க. அதே மாதிரி செவுத்துக்கு அந்த பக்கம் ஏதோ ஒரு கருப்பு உருவம் வர தெரியுது. அதை பார்த்தோன்னே இந்த இடத்துல வந்து ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த உருவம் கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட நெருங்க நெருங்க என்ன பண்றது அப்படின்னு தெரியாம பக்கத்துல ஒரு பெரிய ஒரு பொட்டி மாதிரி இருக்கு, அதுக்கு உள்ள போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப போன் உடனே இப்ப ரிங் ஆக ஆரம்பிக்குது. அதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எடுக்க வராங்க. ஆனா அது பாக்கெட்க்கு உள்ள போய் மாட்டிக்குது. அப்ப அந்த பொட்டியை பார்த்தா அந்த உருவம் ஓபன் பண்ணிடுது. ஆனா அது அப்படியே இப்ப தள்ளி விட்டுட்டு வேகமா ஓடிடுறாங்க. எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு நேரா ஜன்னல் கிட்ட போய் சாண்டியாகோவை பார்த்து கத்திக்கிட்டே இருக்காங்க. ஆனா வெளியில ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்குது. அது மாதிரி கீழே உள்ள கிச்சன்ல போயிட்டு எங்கேயாவது ஒளிஞ்சுக்கலாம்னு பாக்குறாங்க. அப்ப திடீர்னு பார்த்தா எதிரில் உள்ள ஜன்னல்ல இருந்து சாண்டியாகோவும் பக்கத்துல ரூம்ல வந்துட்டு மரக்கட்டைகள் எல்லாமே சேர்த்து வைக்கிற ஒரு இடம் இருக்கு, அங்க நீங்க வாங்குங்கிற மாதிரி சொல்லி கத்துறான். உடனே அவங்க நேரம் அந்த இடத்துக்கு போறாங்க. அந்த மரக்கட்டையோட மேல எல்லாமே ஏறி அங்க உள்ள ஒரு ஜன்னல் வழியா இப்ப வெளில குதிச்சிடுறாங்க. அது மாதிரி வெளியிலேயே ஒரு கார் வேற இருக்கு. டக்குன்னு அந்த காருக்குள்ள ஏத்துனதுக்கு அப்புறம் அப்படியே அவங்க இங்க மயங்கிடுறாங்க. அடுத்த சீனே நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒருத்தவன் ஒரு ஏர்போர்ட்ல இருந்து வெளியில வரான். இவன் ஒரு பிரைவேட் டிடெக்டிவ். அப்ப எதிரில மேக்ஸ்மெலியான் அப்படிங்கிற ஒரு கார்ல வராரு. இவர் யாரு அப்படின்னா அந்த லூசியா வேலை பார்க்கறாங்கல்ல ஒரு கம்பெனில, அதோட சேர்மேன் தான் இவர். லூசியா அப்படிங்கிறவங்க அந்த வால்டமர் மேன்ஷனை பாக்குறதுக்காக போனாங்க. ஆனா 4 நாளா ஆளையே காணோம், அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்களோட வேலை. அதே மாதிரி இந்த விஷயம் வெளியில உள்ள நியூஸ் சேனல்ஸ் அதே மாதிரி போலீஸ் யாருக்குமே தெரியக்கூடாது,
இருக்கும்போது தெரியாமலே உள்ள இருக்கிறது என்னங்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். நீங்க இப்ப போக போற இடத்துல வால்டமர் ஃபவுண்டேஷனோட பிரசிடென்ட் நோரா இருப்பாங்க. அவங்க கிட்ட போயிட்டு நீங்க டீடைல்ஸை கலெக்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றாரு. அடுத்த சீனே இப்ப லூசியாவை காட்டுறாங்க. இப்ப பயங்கரமா இடி அடிச்சுக்கிட்டு இருக்க அந்த சத்தத்துல டக்குன்னு கண் முழிக்கிறாங்க. ஆனா அவங்களோட வீட்டுல இல்ல, வேற ஏதோ ஒரு இடத்துல இப்ப பெட்ல படுத்திருக்காங்க. அதே மாதிரி யாரோ பேசுற மாதிரியான சத்தங்கள் எல்லாமே கேக்குது. பார்த்தா எதிரில் உள்ள டேபிள்ல ஒரு டேப் ரெக்கார்டர் தான் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப டக்குன்னு கதவை யாரோ திறக்கிறாங்க. பார்த்தா டமாசோ அப்படிங்கிற ஒருத்தன் இருக்கான். அதாவது இவன் தான் சாண்டியா கூட வந்துட்டு அந்த கார்ல இவங்களை அந்த மேன்ஷன்ல இருந்து காப்பாத்தி கொண்டுட்டு வந்தவன். அந்த மேன்ஷன்ல இருந்து வெளில வந்ததுல இருந்தே நீங்க அன்கான்சியஸா தான் இருந்தீங்க. அதே மாதிரி 7 மணி நேரமா நீங்க தூங்கிக்கிட்டு தான் இருந்தீங்க. என்னைய பார்த்து நீங்க எதுவும் பயப்பட வேணாம், இந்த டீயை குடிங்கிற மாதிரி சொல்லி கையில கொடுக்குறான். இவங்களும் அந்த மேன்ஷன்ல அப்படி என்னதான் நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்த மேன்ஷனோட ஆட்டிக்ல என்னோட கொலிகான பாப்லோ இறந்து கிடந்தாரு. அந்த வீட்டுக்குள்ள வேற யாரோ ஒருத்தவங்க வேற என்ன கொல்றதுக்காக ட்ரை பண்ணாங்க. நான் அது எல்லாத்தையுமே போலீஸ் கிட்ட சொல்லி ஆகணும். அதே மாதிரி என்னோட கம்பெனில உள்ள எட்வார்டோக்கு நான் போன் அடிச்சு சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது, ஆனா டமாசோவும் நீங்களே ஜன்னலுக்கு வெளியில வந்து வேணா பாருங்க, வெளில பயங்கரமா புயல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு நம்மளால காரை ஸ்டார்ட் பண்ணி எங்கேயும் போக முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அதே மாதிரி இங்க எந்த லைனுமே இப்போ ஒர்க் ஆகல, அதனால சிக்னல் கிடைக்காதனால வெளியிலயும் போன் பேசவும் முடியாது. நாங்களே ரேடியோ மூலியமா தான் போலீஸை கனெக்ட் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுவும் ஒழுங்கா ஒர்க் ஆக மாட்டேங்குது. அதே மாதிரி ஆட்டிக்ல வந்துட்டு உங்களோட கொலிக் பாப்லோ இறந்து கிடந்தாருன்னு சொன்னீங்க. ஆனா நான் இப்பதான் நான் வீட்டுல போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. ஆனா இருந்தாலுமே இந்த விஷயத்த நம்ம கண்டிப்பா போலீஸ் கிட்ட சொல்லலாம். அது வரைக்கும் நீங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்களும் நீங்க இந்த மேன்ஷனை பத்தி சொல்ற வரைக்கும் நான் தூங்கவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஆனா அதுக்கு டமாசாவும் நான் அந்த மேன்ஷனை பத்தி சொன்னா உங்களால தூங்கவே முடியாதுங்கிறான். இப்ப கதவை சாத்தினதுக்கு அப்புறம் இவங்களும் வெளியில ஏதாவது பேசுற சத்தம் கேக்குதா அப்படின்னு சொல்லி அந்த கதவுல காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கத்துல இருந்து பார்த்தா டமாசாவும் அந்த லேடி உள்ள ஏதாவது பண்றாங்களா அப்படின்னு சொல்லி இப்ப காதை வச்சு கேட்டுக்கிட்டே இருக்கான். அப்ப மேல ஏதோ ஒரு ஈ மாதிரி ஒண்ணு பறக்குது. அது அப்படியே இப்ப பிடிச்சி ஒரு டப்பாக்குள்ள போட்டு அடைச்சு வச்சிடறான். இந்த பக்கம் எட்வார்டோ நேரா மேக்சிமலுக்கு கால் பண்றான். இந்த மாதிரி லூசியாவோட அம்மா எனக்கு கால் பண்ணி இருந்தாங்க. 2 நாளா லூசியா போனே பேசல, அதனால நான் போலீஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்களுக்கு நம்ம இப்ப என்னதான் பதில் சொல்ல போறோம் அப்படின்னு கேட்கும்போது மேக்சிமலும் உன்னோட கிரியேட்டிவிட்டியை யூஸ் பண்ணி நீ ஏதாவது ஒரு கதை சொல்லு, அவங்க எங்கேயாவது போயிருக்காங்கிற மாதிரி ஏதாவது நீ சொல்லு. அதே மாதிரி இந்த விஷயம் மட்டும் போலீஸ்க்கு தெரிஞ்சது அப்படின்னா ஏற்கனவே 2 பேர் காணாம போயிருக்காங்க, அது கூட சேர்த்து 3ஆவதா நீயுமே காணாம போயிடுவா அப்படிங்கிறான். எட்வார்டாவும் சரி ஏதாவது பேசி சமாளிக்க பாக்குறாங்க. நிக்கோலஸ் இப்போ ஒரு ட்ரெயின்ல ஏறான். அங்கதான் வால்டமர் ஃபவுண்டேஷனோட பிரசிடென்டான நோரா அப்படிங்கிறவங்க இருக்காங்க. மேக்ஸ்மெயில் ஒன்ன பத்தி சொன்னாரு. அதே மாதிரி வால்டமர் ஃபவுண்டேஷனை பத்தின நிறைய விஷயங்கள் அந்த பக்கம் இந்த நிக்கோலஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. 19th செஞ்சுரியில லியோனர் அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாரு. அவரோட வீடு தான் அந்த மேன்ஷன். அவரோட ஒய்ஃப் வந்துட்டு ஆர்ஃபனேஜ்ல இருந்து நிறைய குழந்தைங்களை தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருந்தாங்க. இவருமே ஒரு போட்டோகிராஃபரா இருந்தாரு. போட்டோஸ் எடுத்து அதை கிளீன் பண்ணி அதே மாதிரி அதை நிறைய காப்பியா உருவாக்கும் போது அதுல உள்ள ஆளுங்க பாக்குறதுக்கு ஏதோ ஒரு பேயோட உருவத்துல தெரிய ஆரம்பிச்சாங்க. இதை வச்சே வந்துட்டு நம்மளால சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு நினைச்சாரு. அதே மாதிரி நிறைய கிளைண்ட்ஸ் அந்த பக்கம் கூட்டிட்டு வந்து உங்களோட இறந்து போன தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்களெல்லாம் வந்துட்டு உங்க கூட வச்சு என்னால ஒரு போட்டோ எடுத்து கொடுக்க முடியும், அதே மாதிரி அவங்க கூட நம்மளால கனெக்ட் பண்ணி பேச முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். அந்த டேபிள் எல்லாம் இப்போ சுத்தி உட்காந்துப்பாங்க. லியோனரோட கையை பிடிச்ச உடனே இந்த டேபிள் அப்படியே மிதக்க ஆரம்பிக்கும். ஒரு போட்டோ எடுப்பாங்க. போட்டோ எடுக்கும் போது லியோனரோட வீட்டுல உள்ள ஒருத்தர் கரெக்டா அந்த இடத்துல வந்து நின்னுடுவாரு. அதே மாதிரி அதை காப்பி பண்ணும்போது பார்த்தா அவரோட உருவம் மட்டும் ஒரு மாதிரி வெள்ளையா தெரிய ஆரம்பிக்கும். இதே மாதிரி அந்த பக்கம் நிறைய சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு கிளைண்ட் வராங்க. ஆனா வந்த அந்த ஆளுக்கு லியோனர் ஏதோ ஒன்று பண்ணி ஏமாத்துற மாதிரியே தெரியுது. அதனால டேபிளுக்கு அடியில பார்க்கும் போது அந்த மெக்கானிசமை பார்த்துட்டு ஏதோ ஒரு திருட்டு வேலை பார்க்கறான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சிடறான். லியோனர் கிட்ட போயிட்டு நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், என்னோட வேலையை வந்துட்டு உண்மைகள் என்ன அப்படிங்கறத மக்கள் கிட்ட சொல்றதுதான். நான் நினைச்சா வந்துட்டு உன்னோட பிசினஸ் அப்படியே இதோட மூடி உன்னை ஜெயிலுக்குள்ள என்னால போட முடியும். ஆனா நான் அதை மாதிரி பண்ண வரல. உன்கிட்ட நான் ஒரு டீல் பேசுறதுக்காக வந்திருக்கேன். நீ சம்பாதிக்கிற பணத்துல எனக்கு பாதியை கொடுத்துரு அப்படின்னு கேட்கும்போது லியோனரோ இந்த பணம் எல்லாத்தையுமே நான் வளர்க்குற அந்த குழந்தைகளுக்காக தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுல உனக்கு என்னால 1% கூட கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது இந்த கார்பியா அப்படிங்கிற இவனும் திரும்ப திரும்ப பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதனால கடுப்பான லியோனரோ இவனை கழுத்தை பிடிச்சி வெளில அனுப்பி விட்டுறாரு. அடுத்த நாள் காலையிலேயே பார்த்தா போலீஸ் வீட்டுக்கு வந்துருது. அதாவது லியோனர் இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்கிறான் அப்படிங்கிற விஷயம் ஊர்ல உள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருது. அதே மாதிரி இவனை பிடிச்சிட்டு போய் ஜெயில போட்டுறாங்க. அப்ப இந்த வீட்டுல உள்ள பட்லர் பார்த்தா அந்த பக்கம் வந்துட்டு ஒரு விஷயத்த சொல்றாரு. அவருக்கு வந்துட்டு லிவர்ல ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அதனால வாரம் வாரம் வந்துட்டு டாக்டர் அவர் பார்த்தே ஆகணும். ஆனா பிரிசனுக்குள்ள டாக்டர் அலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட உடனே லியோனரோட ஒய்ஃபுமே இந்த ஜெயில உள்ள முக்கியமான ஒரு ஆளை பாக்குறதுக்காக போறாங்க. இவரு நினைச்சா மட்டும்தான் வெளியில உள்ள ஆளுங்களால உள்ள வர முடியும். இவர்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி அவருக்கு லிவர்ல ஒரு பிரச்சனை இருக்கு, அதனால டாக்டர்லாம் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லும் போது ஆனா அவர் அதெல்லாம் முடியாதுங்கிற மாதிரி சொல்றாரு. அவர் கூடவே பார்த்தா அந்த கார்பியாவுமே உட்கார்ந்துருக்கான். இப்பதான் தெரியுது உங்களுக்கு லியோனரை பிரிசன்லயே வச்சு டார்ச்சர் பண்ணி அதுக்கப்புறம் இவங்களோட வழிக்கு வர வச்சு அது மாதிரி லியோனர் சம்பாதிக்கிறதுல இருந்து பாதி பணத்தை எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிருக்காங்க. இதே பார்ட்டி ஹால்லயே அலிஸ்டர் அப்படிங்கிற ஒருத்தவன் இருக்கான். அவன் அந்த பக்கம் நேரம் லியோனரோட ஒய்ஃப் கிட்ட போயிட்டு உன்னோட ஹஸ்பண்டை வெளியில கொண்டுட்டு வர்றதுக்கான ஒரு வழி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி
நேரா பிரிசனுக்கு போயிட்டு நான் அந்த மாதிரி லியோனரோட லாயர் வந்திருக்கேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு உள்ள போறான். உன்னோட போட்டோகிராஃபி ஒர்க் எல்லாமே பார்த்திருக்கேன், அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதே மாதிரி நீ எனக்கு தேவை, நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு ஒர்க் பண்ணணும், அதனால உன்னை இந்த பிரிசன்ல இருந்து நான் வெளியில கொண்டுட்டு வரேன், அதுக்காக நீ எனக்காக ஒர்க் பண்ணுவியா அப்படின்னு கேட்கும்போது லியோனரும் சரி அப்படிங்கிறாரு. ஜேர்னலிஸ்ட் கார்பியா இருக்கான்னு அவன் வேலை விஷயமா வெளியில போயிருக்கும் போது அவனோட வீட்டை சுத்தி வந்துட்டு நிறைய ஆளுங்க இருக்காங்க. அதே மாதிரி கார்பியாவுமே கால் பண்ணி கூப்பிடுறாங்க. அவன் வீட்டுக்கு வந்து பார்க்கறான், ஒரு லேடியோட கை கால் எல்லாமே கட்டி போட்டு அவனோட வீட்டுக்குள்ள யாரோ வச்சிருக்காங்க. அதே மாதிரி அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, கார்பியா நேத்து நைட்டு தான் நான் கடத்திட்டு வந்தான், அதே மாதிரி லியோனரை பிரிசனுக்குள்ளேயே வச்சு கொல்லணுங்கிற மாதிரி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். அதே மாதிரி லியோனர் எந்த தப்புமே பண்ணலையா, இவன் தான் எல்லாமே பண்ணாங்கிறது என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்லும் போது இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு கார்பியாவை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி லியோனரையும் வெளியில விட்டுறாங்க. கொஞ்ச நாள்லயே பார்த்தா லியோனரோட ஒய்ஃபுக்கு வயிறெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது. ஹாஸ்பிட்டல்ல போய் கேட்கும் போது அவங்க வயிற்றுல இருந்த குழந்தை வந்துட்டு இறந்துட்டு அப்படின்னு சொல்றாங்க. அப்படியே இப்போ கொஞ்ச நாள் ஆகுது. லியோனரோட ஒய்ஃபும் அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது அப்ப வெளியிலேயே வந்துட்டு இந்த ஆலிஸ்டர் இருக்கான்னு அவன் வர்றான். இவனை பார்த்த உடனே லியோனரோட ஒய்ஃபும் இவர் தான் என்னோட ஹஸ்பண்டை வெளியில எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு சொல்லும் போது அப்ப எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவங்களோட ஃப்ரெண்டும் இவனை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் ஒரு பெரிய மெஜிஷியன், ஆனா இருந்த எல்லா இடத்துல இருந்துமே உன்னை வெளியில அனுப்பி விட்டுட்டாங்க, ஏன் அப்படின்னா விச் கிராஃப்ட், பிளாக் மேஜிக் இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே பண்ணதுனால தான் உன்னை வெளியில அனுப்புனாங்க, உன்னோட ஹஸ்பண்ட் இவன் கூட சேர்ந்து வேலை பார்க்கறது நல்ல விஷயமே கிடையாது அப்படிங்கிறாங்க. ஆலிஸ்டர் நேரா லியோனர் கிட்ட போயிட்டு 84 வருஷத்துக்கு ஒரு தடவை ஒரு லூனார் எக்லிப்ஸ் வரும், அது நாளைக்கு வரப்போகுது, அதனால என்னோட ஆளுங்க சில பேர் இங்க வரப்போறாங்க, அவங்கள வச்சு உங்களோட வீட்டில் நம்ம ஒரு ரிச்சுவல் பண்ணணும், அதுக்கு உங்களோட ஹெல்ப்புமே எனக்கு தேவை, அதை நம்ம பண்ணி முடிச்சிட்டாலே போதும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி நீங்க எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் போது இவரும் சரி அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி இப்போ டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயத்த அவரோட ஒய்ஃப் கிட்ட சொல்லும் போது இவங்களும் அதெல்லாம் ஒரு தப்பான விஷயம், ரிச்சுவல்லாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி உங்களோட ஆர்ஃபனேஜ்ல இருந்த குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு வேற வேற வீட்டுக்கு இப்ப வேகமா தத்து கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி எதுக்காக இதெல்லாம் பண்றாங்க அப்படிங்கிறது லியோனருக்கு தெரியல. இப்ப அடுத்த நாள் ஈவினிங்மே ஆகுது. லியோனரோட ஒய்ஃபுமே ஒரு பார்ட்டிக்கு போயிடுறாங்க. இப்ப வீட்டுல ரிச்சுவல் பண்றதுக்காக ஆலிஸ்டர் கூட அந்த ஆளுங்க எல்லாமே வர்றாங்க. ஆலிஸ்டர் இந்த ஆளுங்க கிட்ட நீங்க பெரிய பணக்காரங்களா ஆகணும் அப்படின்னா இந்த ரிச்சுவலை நம்ம பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து இந்த பக்கம் கையை கோத்துக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு ஸ்க்ரோல் அந்த பக்கம் படிக்கிறாரு. அது தானா இப்ப காத்துல பறக்க ஆரம்பிச்சு இந்த டேபிள்ல ஒரு போர்ட்டல் கிரியேட் ஆகுது. ஆனா அது ஏதோ ஒண்ணு இப்ப லியோனரை பண்ண ஆரம்பிக்குது. டக்குன்னு பார்த்தா லியோனர் இந்த ஒரு செயின்ல இருந்து பிரேக் ஆகி கீழே விழுந்துறாரு. அப்ப அந்த போர்ட்டல் திறந்த உடனே உள்ள ஏதோ ஒரு கிரியேச்சர் வெளியில வருது. அப்ப பக்கத்துல உள்ள ஒரு ஆளோட உடம்பு தானா எரிய ஆரம்பிக்குது. அது மாதிரி இந்த கிரியேச்சர் வந்து இங்க உள்ள சில ஆளுங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அது மாதிரி வீடே இந்த பக்கம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கும் போது இந்த விஷயம் வந்துட்டு நேரா இப்ப லியோனரோட ஒய்ஃபுக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க உடனே ஒரு குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு வராங்க. உள்ள வந்து பார்க்கும்போது லியோனர் ஒரு இடத்துல அடிபட்டு கிடக்குறாரு. அப்ப அந்த வீட்டுல உள்ள பட்லருமே வந்துட்டு வேற யாராவது உயிரோட இருக்காங்களாங்கிற பாக்குறதுக்காக இப்ப படிக்கட்டுல இறங்கி கீழே போகும்போது அந்த கிரியேச்சர் இப்போ ஒரு ஆளோட உடம்பு அப்படியே இப்ப பிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. அது இந்த பட்லரையும் இப்ப கொன்னுடுது. அதே மாதிரி லியோனர்கிட்ட இந்த பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு பார்த்தா லியோனரோட ஒய்ஃபோட கண்ணெல்லாம் இப்ப வெள்ளையா மாற ஆரம்பிச்சு அவங்க வேற ஏதோ ஒரு லாங்குவேஜ்ல பேசுறாங்க. அதை கேட்ட உடனே அந்த ஒரு கிரியேச்சர் இப்ப எதுவுமே பண்ணாம அப்படியே ஒரு இருட்டுக்கு உள்ள போயிடுது. லியோனரும் உனக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது இவங்களும் இங்க நடந்த ரிச்சுவல் ஆலிஸ்டர் இது எல்லாமே வந்துட்டு நான் சொல்லிதான் நடந்தது, உங்களோட லிவர் ப்ராப்ளம் சரி பண்ணணுங்கிறதுனாலதான் இந்த ரிச்சுவலை பண்ண சொல்லி நான் ஆலிஸ்டர் கிட்ட கேட்டிருந்தேன், அதனாலதான் இந்த ரிச்சுவல்ல உங்களையுமே ஒரு பார்ட்டா எடுத்துக்கிட்டாரு, நானும் இந்த இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டேன், நாங்க போட்டுக்கிட்ட இந்த ஒப்பந்தம் படி இந்த டீமன் என்னைய கொல்லணும், அப்படி இல்லாட்டி நம்ம 2 பேரையும் சேர்த்து கொண்டுடும், உங்களுக்காக தான் இந்த ரிச்சுவலை பண்ணது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவரும் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண தேவையில்ல, நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பலாம் அப்படின்னு சொல்லும் போது ஆனா இவங்களும் ரிச்சுவல் படி எல்லாத்தையும் கரெக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஒரு இருட்டுக்கு உள்ள போறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தா இவங்களோட சோல அந்த ஒரு டீமன் எடுத்துடுது. லியோனரும் அவரோட இறந்து போன அந்த ஒய்ஃபோட பாடியை வெளில எடுத்துட்டு வந்து அழுதுகிட்டு இருக்காரு. இந்த விஷயம் தான் கடைசியா அந்த ஒரு மேன்ஷன்ல நடந்தது அப்படின்னு நோரா அந்த பக்கம் நிக்கோலஸ் கிட்ட சொல்றாங்க. இந்த கதையெல்லாம் கேட்கும் போது இதெல்லாம் உண்மையா என்ன அப்படின்னு தெரியல. ஆனா அந்த மேன்ஷன்ல மாட்டிக்கிட்டு இருக்கிற லூசியாவை நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்றான். லூசியா பார்த்தா டமாசோட இடத்துல தானே இருக்காங்க. அந்த மாதிரி லூசியாக்கு இப்ப ஏதாவது கெட்ட கெட்ட கனவெல்லாம் வர ஆரம்பிக்குது. டமாசோவும் எதையோ அந்த பக்கம் தொங்க விட்டுருக்கான். பார்த்தா இவன் ஏதோ ஒரு பிளாக் மேஜிக் ஏதோ ரிச்சுவல் பண்ற மாதிரி தெரியுது. அதுக்கு லூசியா தேவை, அதனாலதான் அவங்களும் அந்த ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கான். அதே மாதிரி இந்த டீமனுக்கு இறைய அந்த ஒரு பாப்லோவையும் போட்டிருக்கான். ஆனா டமாசோ என்ன மாதிரியான ரிச்சுவல் பண்ண போறான் அப்படிங்கிற எதுவுமே இப்ப தெரியல. அதே மாதிரி லூசியாவும் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இவங்களை நிக்கோலஸ் காப்பாத்துவானா அப்படிங்கறதும் தெரியல. இப்ப இதோட இந்த ஒரு படம் முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.